ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெங்காய தொகையில் இருக்கலாமா. நான் இங்கே ஒரு 4-5 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் தனியா. யூஸ்வலாக நம்ம தொகையில் போட மாட்டோம், இது கொஞ்சம் ஆந்திரா ஸ்டைல். மிளகா வத்தல், பூண்டு வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக மெந்தியமும் சீரகமும் கூட வறுத்துக்கணும். வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா இது எல்லாத்தையும் முதல்ல போட்டுன்றணும். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம் இருக்கே, இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் தொகையலுக்கு. கொஞ்சமாக சீரகம், 1 5-6 மிளகா வத்தல். இதை எடுத்துடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இதில் வதக்கிக்கலாம். 5-6 பூண்டு, இது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கலன்னா போடணும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கல்லுப்பு கொஞ்சம், வெங்காயம், கொஞ்சமாக புளி. இதை நம்ம ஜலத்தில் நினச்சி வைக்கிறதுக்குள்ள இதையும் நம்ம வதக்கின்னு விடலாம். சின்ன சின்னதாக பிச்சு போட்டு பண்ணுங்க, அப்போ வரும். அப்போ இழுப்பு சட்டியில் ஒட்டாமல் வரும். இந்த மிக்சியில் இதை முதல்ல போட்டு ஒரு சுட்டு தின்னுடலாம். அதுக்கப்புறமா இந்த வதக்கின வெங்காயத்தையும் சேர்த்தா இருக்கும். இப்போ இந்த வதக்கிய வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். தொகையில் அரைச்ச பிற்பாடு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை 3த்தையும் நல்லா தாளித்து கொட்டி இதில் மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெங்காய தொகையல் இஸ் ரெடி. இது எதோட வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக போட்டுக்கலாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா கேட்கவே வேண்டாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் இட்லி, தோசை அதுக்கெல்லாமும் நம்ம பரோட்டா அதுக்கெல்லாமும் சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். நீங்கள் எல்லோரும் இதை சாப்பிட்ணும். என்ன வெங்காய தொகையல் பிடிக்கலன்னு சொல்கிறவாளே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான தொகையல் தான் இந்த வெங்காய தொகையல்.